வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் அதாவது சிம்பிளாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், இதில் ஒரு டியூப் லைட், ஒரு பல்பு, ஒரு ஃபேனு, ஒரு ப்ளக் பாயிண்ட் சாக்கெட்டு, எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி இது கனெக்ஷன் டயக்ராம் வரும், என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா 4 சுவிட்சு, ஒரு ரெகுலேட்டர், ஒரு இண்டிகேட்டர், ஒரு 5 பின் சாக்கெட், இவ்வளோ. இதை பயன்படுத்தி எப்படி ஒரு வயரிங் பண்ணலாம், கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சுவிட்ச் லைட்டுக்குள்ளே சுவிட்சு, ஓகேங்களா. செகண்ட் சுவிட்ச் பல்புக்கு, தேர்ட் சுவிட்ச் ஃபேனு, நெக்ஸ்ட் ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் இருக்கிறது சாக்கெட்டு, அதாவது இந்த 5 பின் சாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதோட கண்ட்ரோல் சுவிட்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது இண்டிகேட்டர், அப்புறம் தான் 5 பின் சாக்கெட் நம்ம வச்சுருக்குறோம். இது ஒரு சுவிட்ச் போர்டில் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ், இந்த ரெட் கலரு லைன் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே ரெட் கலர் ஃபுல்லாகவே ஃபேஸ், அதை நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபேஸ் கனெக்ஷன். ஒரு ஃபேஸ் ஒயரை கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு சுவிட்சுக்கும் பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். அந்த 2 டெர்மினலில் பாட்டம் கீழே இருக்கிற டெர்மினலில் அதோட இன்புட் லைனை கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம சுவிட்சில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், லைட் சுவிட்ச்லேயும் ஒரு பாட்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பல்ப் சுவிட்சுக்கும் கொடுத்துருக்குறோம், ஃபேன் சுவிட்சு கொடுத்துருக்குறோம், ரெகுலேட்டர் கொடுக்கல, சாக்கெட்டில் சுவிட்சுக்கும் கொடுத்துருக்குறோம், இண்டிகேட்டருக்கும் ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டோம். இந்த இண்டிகேட்டர் இந்த சர்க்யூட்டில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வித்தவுட் கண்ட்ரோலில் டைரக்ட் பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இதில் சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதனால் நம்மளுக்கு கரண்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இண்டிகேட்டர். எந்த சுவிட்ச் ஆப்ரேட் கண்ட்ரோலில் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது, டைரக்ட் சப்ளையில் ஒர்க் ஆகிட்டுருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற லைட் சுவிட்சோட கண்ட்ரோலில் இருந்து சுவிட்சோட டாப்பில் இருக்கிற பின்னில் இருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் டியூப்லைட்டோட ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் இருக்கிற பல்ப் சுவிட்சில் இருந்தும் டாப்பில் இருக்கிற கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு பல்போட ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபேன் சுவிட்சில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து எடுத்து ரெகுலேட்டரோட ஏதாவது ஒரு பாயிண்டில் கொடுத்துக்குங்க, பாட்டமோ அப்லேயோ கொடுத்துக்குங்க. ரெகுலேட்டரோட அவுட்புட் இருக்கும் பார்த்திங்களா, இன்னொரு பின்னு, அந்த பின்னில் அந்த ஒயரில் இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு ஃபேனில் ஒரு பாயிண்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சாக்கெட் சுவிட்ச் பாருங்கள், சாக்கெட் சுவிட்சோட டாப்பில் இருந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டில் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிற பின்னில் தான் ஃபேஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பின்னில் நான் ஃபேஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்யூட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் நியூட்ரல் லூப் பண்ணியிருக்கிறேன். ஃபேஸ் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு சர்க்யூட்டில். ஃபேஸில் தான் அதுக்காக தான் சுவிட்ச் போடுறோம், சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். நியூட்ரலில் எங்கேயுமே சுவிட்ச் ஃபியூஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டு. இப்போது நியூட்ரல் ஒரு நியூட்ரல் கொண்டு அது எல்லாமே காமன் நியூட்ரல் தான். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே இந்த ஒரு நியூட்ரலை பயன்படுத்தி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதிலேருந்து ஃபஸ்ட்டு டியூப்லைட்டுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பல்புக்கும் ஒரு நியூட்ரல் கொடுத்தாச்சு, ஃபேனுக்கும் ஒரு நியூட்ரல் கொடுத்துட்டோம். இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா டைரக்ட் லைனில் எரியறதுனால ஃபேஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். நியூட்ரலையும் கொண்டு இண்டிகேட்டரில் இருக்கிற 2 டெர்மினலில் ஒரு டெர்மினலில் ஃபேஸும் ஒரு டெர்மினலில் நியூட்ரலும் கொடுக்கணும். சுவிட்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் மட்டும்தான் வரணும், நியூட்ரல் என்றைக்கும் வரக்கூடாது. இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணுறது லைட்டு க்ளோ ஆகும், அந்த காரணத்தினால ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் அதில் வரணும். ஸோ நான் இப்போ இண்டிகேட்டரோட நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து ஒரு லூப் எடுத்து கொண்டு போயிட்டு 5 பின் சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் தான் நியூட்ரல் எப்போவுமே கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் நியூட்ரலையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இந்த படத்தில் பாருங்கள், இதில் 5 பின் சாக்கெட்டோட மேலே இருக்கிற பெரிய பின்னு, அதாவது எர்த் பின்லேருந்து க்ரீன் ஒயர் யூஸ் பண்ணி எர்த்தில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டோட எர்த்து மெயின்லேருந்து நம்ம ஒரு எர்த் ராடை அடித்து அதிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதோட எர்த் ஒயரில் கொண்டு போயிட்டு இந்த சாக்கெட்டோட க்ரீன் ஒயரை கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்படி தான் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் சிம்பிளாக கனெக்ஷன் இப்படி தான் கொடுக்கணும். இதுதான் பேசிக்கு, இது மாதிரி தான் கொடுக்கணும்.
இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்லாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது லோடுக்கு தகுந்தவாறு வந்து சர்க்யூட்டை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுருவாங்க. இது நான் உங்களுக்காக சிம்பிளாக தெரியணும், ஒரு ஃபேஸ், ஒரு நியூட்ரல், ஒரு எர்த்து இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக சிம்பிளாக நான் ஒரு கனெக்ஷன் வந்து இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன். இண்டிவிஜுவல் சர்க்யூட்டு லோடுக்கு தகுந்தவாறு பிரித்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அது கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும். இது வந்து ஒரு பேசிக் வயரிங், அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது போல் வேறு எதுவும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.